1000 சதுர்யுகங்கள் முடிந்தால் பிரம்மாவுக்கு ஒரு பகல் முடியும். அதே போல அவருக்கு ஒரு ராத்திரி, அதே போல அவருக்கு 360 நாட்கள், அதே போல அவருக்கு 100 வருஷம். இது பிரம்மாவனுடைய ஆயுசு கணக்கு. அவருடைய ஆயுசு முடிஞ்சு போயிடுத்துனா தான் பிரளயம், மகா பிரளயம் வரும். அவருக்கு பகல் முடிஞ்சு ராத்திரி ஆரம்பிக்கிறது இல்லையோ, அந்த சமயத்தில் வேற ஒரு பிரளயம் வரும். அதுக்கு நைமித்திக பிரளயம்னு பேர். முதல் 3 லோகம் மட்டும் தண்ணீரால சூழ்ந்து அழிஞ்சு போடும். பிரம்மாவுக்கு காலமே முடிஞ்சு போச்சுன்னா 7-14 லோகம், பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் மொத்தமே முடிந்து போகும். ஆனால் அவருடைய பகல் முடிந்து ராத்திரி ஆரம்பிக்கிற சமயம் முதல் 3 லோகமும் அழியறது இல்லையோ. இந்த பகல் பொழுதுங்கிறது எத்தனை நாளாக இருக்கும்? இப்போ 1000 சதுர்யுகங்கள். ஒரு சதுர்யுகம் 43,20,000. 1000 சதுர்யுகங்களால் பெருக்கி கொண்டு அத்தனை பெரிய ஆண்டு அவருடைய காலக்கணக்கு. அதற்குள்ள 14 மனுக்கள் வந்துட்டு போடுவார். 14 மனுன்னா ஒத்தொத்தருக்கும் 71 சதுர்யுகம். பெருக்கி பார்த்துட்டேன்னா கணக்கு கொஞ்சம் நிறையாத்தான் சொல்லியிருக்காரு இங்கே சுகாச்சாரியர். அதை பெருக்கி பார்த்தேன்னா கிட்டத்தட்ட 1000 வருதோ இல்லையோ. 14 71 கணக்கு வச்சிருந்தால் ஒரு மனுவுக்கு 71 சதுர்யுகம். ஒரு சதுர்யுகத்துக்கு தேவர்கள் கணக்கால மேற்கொண்டு 12,000 வருஷம். அது நமக்கு 43,20,000 வருஷம். இவ்வளவு பெரிய காலத்தில் தான் பிரம்மா ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கார். சில பேருக்கு விபரீத ஆசையெல்லாம் வரும். நான் ஒரு நாள் பிரதான மந்திரியா இருந்தா என்னாகும், நான் ஒரு நாள் ஜனாதிபதியா இருந்தா என்னாகும், ஒரு நாள் பிரம்மாவா தான் இருந்து பார்ப்போமேன்னு தோணும். பெரிய தலைவேதனை. தயவுசெய்து ஆசையே படாதீங்கோ. என்ன அது அவராகவே இருக்கட்டும். நாம் இப்படியே பக்தர்களாக இருந்துட்டு பெருமாள் திருவடி அடையிறது நல்லது. அந்த காலத்தில் உட்காண்டு நாம் கஷ்டப்படணும்னு ஆரம்பித்தால் விடுதலைக்கே வழி தெரியாத போடும். ஆக பிரம்மாவனுடைய ஒரு பகல்ல 14 மனுக்கள். அதில் முதல் மனு ஸ்வயம்புவ மனுவை பற்றி பார்த்துட்டோம். இனி அடுத்தடுத்த மனுக்களை பற்றி கதை சொல்லு என்று கேட்கிறான் பரீட்சித்து. ஏன்னா புராணம்னாலே சர்க்கஸ்ச பிரதிசர்க்கஸ்ச வம்சோ மன்வந்தராணிச்ச. 4வது லட்சணம் புராணத்துக்கு மன்வந்தர கதை சொல்ல வேண்டும். அதாவது மனுக்களுடைய ஓரொரு மனுவின் காலத்திலையும் என்னென்ன கதைகள் நடந்ததுன்னுட்டு 2வது மனு சொன்னார், 3வது மனு சொன்னார். இப்போ நாம் பார்க்க போகிற கதை 4வது மன்வந்தரத்திலே நடந்தது. முதல் மனு ஸ்வயம்புவ மனு, 2வது ஸ்வாரோச்சிஷோ த்விதீயஸ்து மனுர் அக்னேகே சுதோ பவத். 2வது மனுவுக்கு ஸ்வாரோச்சிஷ மனுன்னு பேர். அடுத்து 3வது திருத்தீய உத்தமோ நாம பிரியவ்ரத சுதோ மனுகு. பிரியவ்ரதனுடைய பிள்ளை உத்தமன். இன்னொரு பிள்ளை பார்த்தமே, துருவனை தவிர மாற்றாந்தாய்க்கு பிறந்த பிள்ளை, அவனே தான் மனுவாக இருந்தான். அதுக்கு உத்தம மனுன்னு பேர். அடுத்து 4வது சதுர்த்த உத்தம பிராதா மனுர்நாம்னாச்ச தாமசா. உத்தமனுடைய கூட பிறந்தவன் தாமச மனு, அவனுடையது 4வது. இப்போ நாம் பார்க்க வேண்டியது அந்த மனுவினுடைய காலத்திலே தான் ஹரி எம்பெருமான் ஒரு அற்புதமான அவதாரத்தை பண்ணுகிறான். அந்த கதை சொல்றார். பாதராயண ஏதத்தே ஸ்ரோதும் இச்சாமகே வயம் ஹரிர்யதா கஜபதிம் கிராஹகிரஸ்த தமூமுவச்சு. எப்படி ஹரி என்பெருமான் கிராஹகிரஸ்த தமூமுச்சத்து, ஒரு முதலையாலே பீடிக்கப்பட்ட யானையை பெருமான் அவதரித்து எப்படி ரட்சித்தான்கிற கதையை நீர் சொல்ல வேண்டும் என்று பரீட்சித்து சுகாச்சாரியரை கேட்க கஜேந்திர மோட்ச விற்த்தாந்தத்தை ஆனந்தமாக சொல்ல ஆரம்பித்தார் சுகாச்சாரியர். நாம் கீழே நேத்திக்கு பார்த்தது குழந்தை கூப்பிட்ட குரலுக்கு பெருமான் வந்தோம்னு. இப்போ பார்க்க போகிறது ஒரு விலங்கு கூப்பிட்ட குரலுக்கு பெருமான் வந்தான்னுட்டு. ஏன் வரலாம் நாம் கூப்பிடுறதை பற்றி சொல்லவே மாட்டேங்கிறாள்னா நாம் கூப்பிடுறதே இல்லையே. அதனால தான் இவர்கள் எழுதி வைக்கிறதே இல்லை. இது குழந்தை கூப்பிட்டா வரான், விலங்கு கூப்பிட்டா வரான்னா அவர்கள் கூப்பிட்டபடியாலே பெருமான் வருகிறான். நாமும் பிரார்த்தித்தா பிரார்த்தனை கிடங்க ஓடோடி வர காத்திருப்பன். இப்போ கதையை பார்ப்போம். ஒரு பெரிய யானை, கஜ யூதபங்கிறது யானை கூட்டத்துக்கே தலைவன். அது நிறைய பெண் யானைகளோடு விளையாடி கொண்டு திருக்கூட்டம்ங்கிற ஒரு மலைத்தொடர், அந்த மலைக்கு பக்கத்தில் போகிறது. பக்கத்தில் அழகான குளம், நிறைய செடிகள் கொடிகள், குக்கூன்னு தான் கூவிக்கொண்டிருக்கிற குயில்கள், ஆடுகிற மயில்கள், கொத்து கொத்தா தொங்குகிற புஷ்பங்கள், பக்கத்தில் சலசலத்து ஓடிக்கொண்டிருக்கிற நதி, சரத்கால சந்திரன் மேலே இருக்கிறா போலே. இதை பார்த்தாலே யாருக்குமே காதல் வந்து மயங்கி விழுந்துடுவா. அவ்வளவு வசதியான ஒரு குளத்தங்கரைக்கு போய் சேருகிறான். இத்தனை பெண் யானைகளோடு விளையாடி கொண்டு பக்கத்தில் இருக்கிற மூங்கில் கழிகளத்தனி உடை தெரிந்து கொண்டு வேண்டியதை வாயிலேயும் போட்டு கொண்டு கஜயூதபன் ஆனந்தமா போகிறான். திரிகூட்ட மலையின் பெருமையை தெரிவிக்கிறார். ஆசீத் கரிவரோ ராஜன் திரிகூட்ட இதி விஸ்ருதா க்ஷீரோதேவ ஆவிருதா ஸ்ரீமான் யோஜனாயுத முச்ருதா. 1,00,000 யோஜனை பெருசு. திரிகூட்டம்னா 3 சிகரங்கள் உண்டு, 3 தலைகள், 3 சிகரம் ஒன்னொன்று 1,00,000 யோஜனை பெருசு.
ஒன்று தங்கமயமாக இருக்கும், ஒன்று வெள்ளிமயமாக இருக்கும், ஒன்று எஃகுமயமாக இருக்கும். பார்த்தாலே ரமணீயமாக மனசை ஈர்க்கக்கூடிய மலை. அதற்குள்ள ஆனை நுழைகிறது. அன்னேஷ்சக குபசர்வாக ரத்னதாது விசித்திருத்தை நானா திருமலதா குல்மைஹி நிர்கோஷைர் நிர்ஜராம்பசான். மேலே இருக்கிற பூங்கொத்துக்கள்லேருந்து மகரந்த துகள்கள்லாம் ஜலத்தில் விழுந்து விழுந்து யாரோ ஜலத்துக்கு அடிகை பண்ணி போட்டிருக்கா போல் இருக்கே அப்படிங்கிறாப்புல தங்கப்பொடிகள் ஓடுறதான் ஜலத்திலே. அந்த தங்கப்பொடிகளை பிடிக்கிறதுக்கு பக்கத்தில் ஹம்சப்பறவைகள் ஓடி வராப்பில் இருக்கான். இத்தனை அழகான நதி, பக்கத்தில் இருக்கிற குளத்தங்கரை, இதில் தான் ஆனை உள்ளே நுழைகிறான். ஆனைக்கு பக்கத்தில் நிறைய பெண் யானைகள். தஸ்மின் சரஹ சுவிபுலம் லசத் காஞ்சன பங்கஜம். அந்த குளத்துக்கே இருக்கிற ஒரு ஏற்றம், அதில் தங்கத்தாமரை பூ பூக்கும். மற்ற சாதாரண தாமரையை காட்டிலும் தங்கத்தாமரைக்கு எவ்வளவு ஏற்றம், தங்கத்தை போன்ற பிரபாவத்தை விட தாமரை பூத்திருக்கும். ஆன உள்ள நுழைகிறது. தத்திர ஏகதா தத் கிரிகானனாஸ்ரய கரேணுபி வாரண யூதபரன் சகண்டகான் கீச்சக வேணுவேத்ரவத் விஷால குல்மம் பிரருஜன் வனஸ்பதீன். தத்திர ஏகதா ஒரு தடவை ஆனை ஒருத்தன் மற்ற பெண் ஆனைகளோடு கிரீடித்து கொண்டு வர தன் காலை குளத்திலே வைத்தான். அந்த தாமர மலரை பறித்து பரம்பொருளான நாராயணனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ன ஆனையனுடைய மனசுல தீராத ஆசை ஏற்பட்டது. தன் காலை கொண்டு குளத்திலே வைத்தான். காத்துன்றிருந்தது ஒரு பெரிய முதலை குளத்துக்குள்ளே. ஆனை காலை வச்ச உடனே திடீர்னு கவ்வி கொண்டது யானையின் காலை. ஒரு பக்கத்தில் முதல கவ்வி நொடுத்து, ஒரு பக்கம் ஆனை இழுக்கிறதுக்கு பார்க்கறது. ரெண்டு சிக்கி கொண்டபடியாலே 1000 வருஷம் தேவமானத்தால சண்டை. தேவர்கள் காலக்கணக்கில் 1000 வருஷம் சண்டை. முதல பிடிச்சு ஜலத்துக்குள்ள இழுக்கிறது, யானை பிடித்து நிலத்தில் இழுக்கிறது. கஜ ஆகர்ஷத்தே தீரே கிராக ஆகர்ஷத்தே ஜலே. ஜலத்தில் கிராகம் முதல இழுக்க, நிலத்தை நோக்கி யானை இழுக்க, ஒன்றுக்கொன்று எது பலசாலின்னு யுத்தம் ஆரம்பிச்சுடுத்துப்போ கொஞ்சம் கொஞ்சமாக யானைக்கு பலம் குறைஞ்சுட்டே போகிறது. அப்போது தெரிவிக்கிறார், ச தர்ம தப்தா கரிபிக்கரேணுபிகி விருத்தோ மதச்சுத கலை கலபைகி அனத்ருத கிரிம் கரிம்னா பரித பிரகம்பயன் சரோநிலம் பங்கஜரேணு ரூஷிதம் ஜிக்ரன் விதூரான் மதவிஹ்வலேக்ஷண விகாக்கிய தஸ்மின் அமிர்தாம்பு நிர்மலம் ஹேமார விந்தோத்பல ரேணுவாசித்தம். தாமரையில் கை வச்சது தான் தாமதம். உடனே முதல பிடித்து கொண்டது. அங்கே இழுக்க ஓரோரு அடியா யானையுடைய உடம்பு உள்ளே போகிறதுக்கு ஆரம்பிச்சுடுத்து. இனி மிச்சம் துதிக்க மட்டும்தான். அது வரைக்கும் ஆனையினுடைய உடம்பு உள்ள படுத்து. யானை நினச்சிது, எனக்கு இருக்கிற சக்திக்கு எத்தனை முதலைய சுழற்சி அடிச்சிருவேன். ஆனால் அந்த சக்தி ஒன்றும் இல்லாமல் போக முட்டி நனைஞ்சது, இடுப்பு நனைஞ்சது, முதுகு நனைஞ்சது, மிச்சம் இருக்கிறது துதிக்க மட்டும். அப்போ யோசித்தது, இனிமே நம்ம ரட்சித்து கொள்ள நம்மால் முடியாது. ஏனென்றால் ஜலத்திலே முதலைக்கு பலம், நிலத்திலே யானைக்கு பலம். எப்போ தன் நிலத்தை விட்டு ஜலத்துக்குள்ள ஆனை இழுக்கப்பட்டுடுத்தோ இனி முடிவு நிச்சயம்னு வந்துடுத்தோ ஆனை. சரி, இப்பொழுதாவது பரம்பொருளை கூப்பிடுவோம், அவன் நம்ம ரட்சிக்க வேண்டும் என்று நினைத்து கூக்குரலிட்டது ஆனை. ஓம் நமோ பகவதே தஸ்மை யத ஏதச்சிதாத்மகம் புருஷாய ஆதிபீஜாய பரேஷாய அபிதீமகி யஸ்மின்னிதம் யதச்சேதம் ஏனேதம் யைதம் ஸ்வயம் யோஸ்மாத் பரஸ்மாச்ச பரஸ்தம் பிரபத்யே ஸ்வயம்புவம். ஸ்வயம்பூமான பரம்பொருளான எம்பெருமானை வணங்குகிறேன். ஓம் நமோ பகவதே தஸ்மை யத ஏதச்சிதாத்மகம். எவனிடத்திலிருந்து இது அத்தனையும் உருவாகினதோ, எவனிடத்திலே உருவாக்கப்பட்ட அத்தனையும் லயிக்கிறதோ, எவனாலே உருவாக்கப்பட்ட அத்தனையும் காக்கப்படுகிறதோ அந்த பரம்பொருளுக்கு வணக்கம். அவர் எப்படி இருக்கிறார்? நமோஸ்துதே அகில காரணாய அத்புத காரணாய நிஷ்காரணாய. இந்த 3 சப்தம் ரொம்ப முக்கியம். ஆனை கூப்பிட்டுருக்கிறது ஏன்னு பார்ப்போம். சாஸ்திரம் வேதங்கள்லாம் நாம் பெருமாளுடைய திருவடிகளை அடையறதுக்கு ஒரு வழி சொல்லி கொடுக்கறது. காரணந்து தியேயா, யார் ஜகத்துக்கெல்லாம் காரணமோ அவனை தியானம் பண்ணுன்னு சொல்லிடுத்து சாஸ்திரம். ஜகத்துக்கு காரணமாறுன்னு தேடி கண்டுபிடித்து தானே நாம் தியானம் பண்ணணும். இப்போ ஆனை கூப்பிடுறது பாருங்கோ, அகில காரணாய, ஒன்று விடாமல் எல்லாவற்றுக்கும் யார் காரணமோ, அத்புத காரணாய, ஆனால் அவர் காரணம்னு பார்த்தா தெரிஞ்சிக்கவே முடியாது, ஆச்சரியமான காரணம் யாரோ, நிஷ்காரணாய, தனக்கொரு காரணம் இல்லாதவன் யாரோ. 3 கூப்பிட்டுருக்கு இப்போ யானை. இந்த 3மே முக்கியம். ஏன்னு பார்ப்போமா? இப்போ நானும் காரணம், எனக்கு 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளுக்கு நான் காரணம். அடி என் தகப்பனார் என் ஒத்தனுக்கு காரணம், அடி என் ஒரே பிள்ளை தான், ஆனால் அவர் ஒத்தனுக்கு காரணம். அவருடைய அப்பா இன்னொரு 4-5 பேருக்கு காரணமாக இருந்திருக்கலாம். இப்படியே ஒத்தொத்தருக்கும் உலகத்தில் காரணத்துவம் உண்டு. ஆனால் ஒன்று விடாமல் எல்லாருக்கும் காரணமாக இருந்துட முடியாது.
நமக்கு தெரிஞ்சதில் யார் அதிக பிள்ளைகள் பெற்றிருப்பா? திருதராஷ்டிரன்னு சொல்லலாமா? அது கூட 100 தான். இல்லை இன்னும் சகர மன்னவன் 60,000 பிள்ளைகளை பெற்றானோ இல்லையோ, வேணும்னா 60,000 பேருக்குன்னு சொல்லலாம். அது கூட ஒரு எண்ணிக்கைக்கு உட்பட்டது தானே தவிர ஒன்று மிச்சமில்லாமல் எல்லாருக்கும் காரணமாயிட முடியாது. அப்படி யார் ஒருத்தன் ஜெகத்துக்கு காரணமோ அவன் என்னை ரட்சிக்கட்டும். ஆனால் அந்த காரணத்தை நம்ம பக்கத்தில் பார்த்துட முடியாது. எங்கள் அப்பா எனக்கு காரணம்னு எனக்கு தெரியறது, அம்மா காரணம்னு தெரியறது. ஆனால் சுத்துமுத்தும் பார்த்தாலும் பெருமான் காரணம்னு புரிஞ்சுக்க முடியறது இல்லையோ. அதனால தான் ஆச்சரிய காரணம், அத்புத காரணம்னு சொல்லுவார்கள். கண்டே பிடிக்க முடியாத காரணம். என்னைக்கு அதை கண்டுபிடிச்சு விடலாம்? நாம பாலுக்குள்ள நெய் இருக்கிறது உண்மை, ஆனால் பாலை பார்த்தா நெய் உள்ளுக்குள்ள இருக்குன்னு என்னைக்கு புரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்கு கண்டிப்பா பெருமான் எல்லா இடத்துலையும் இருக்கான்ங்கிறத புரிஞ்சுப்போம். கரும்புக்குள்ள சர்க்கரை இருக்குங்கிறத பார்த்தா எப்ப தெரிஞ்சுப்போமோ அப்ப பெருமானையும் எல்லா இடத்துலையும் தெரிந்து கொள்ளலாம். அது வரைக்கும் அவர் அத்புத காரணமாகத்தான் இருப்பார். அகிலத்துக்கும் காரணம், அத்புதமான காரணம், எல்லாத்த விட முக்கியம் தனக்கொரு காரணம் இல்லாதவர். இப்போ அடியே 2 பேருக்கு காரணமாக இருந்தாலும் எனக்கு இன்னொரு காரணம் இருக்காரே, எங்கள் தகப்பனாருக்கு இன்னொரு காரணம் இருக்காரே. அதே போல் உலகத்துக்கெல்லாம் காரணம்னு பார்த்துட்டால் கடைசியில் பெருமானுக்கு மேலே காரணம் இல்லையோ. ஆக தனக்கொரு காரணம் அற்றவனாக இருப்பவன் அந்த எம்பெருமான் என்னை ரட்சிக்கட்டும் என்ன ஆணை கூப்பிட்டது. யஸ்மின் நிதம் யதச்சேதம் ஏனேதம் யயிதம் ஸ்வயம். எவனிடத்திலே இந்த உலகம் முழுக்க ஓத்தம் புரோத்தமாக பின்னப்பட்டிருக்கிறதோ. ரொம்ப அழகான அர்த்தத்தை சுகாச்சாரியர் இங்கே வைத்தார். பெரியோர்கள்லாம் ஏன்னு தெரியல, விலங்குகள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணிச்சு ரொம்ப வசந்த தத்துவ கருத்துகள்லாம் வச்சுடுவா. நாம பேசச்சே கூட வைக்கிறாளான்னு தெரியாது. சூர்பணகை பண்ண ஸ்தோத்திரம் ராமாயணத்தில் அந்த மாதிரி வால்மீகி வேற எங்கேயுமே வைக்கல. தார பண்ணின ஸ்தோத்திரம் அத்புதம், மந்தோதரி பண்ணின ஸ்தோத்திரம் அத்தியுதம். இவா 3 பேரும் 6ன்னு யோசிச்சு பாருங்க. நேர் விரோதிகள், அவர்களுடைய மனைவிகள். ஒருத்தி சூர்பணகே நமக்கே தெரியும், மற்றொருத்தி தாரே வாலியினுடைய பத்னி, அவள் பத்தியும் தெரியும். மந்தோதரி நேர் விரோதி ராவண பத்னி. இவா 3 பேரும் ராமனை கொண்டாடி இருக்கிறத பார்த்தா விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் பரதன் கூட இப்படி கொண்டாட முடியாதுன்னா அப்படின்னா கொண்டாடி இருக்கா 3 பேருன்னு தோணும். என்னைக்கும் விரோதிகள் வாயிலாகவும் தாழ்ந்தவர்கள் வாயிலாகவும் கொண்டாட்டத்தை வச்சுட்டா அதன் உயர்ந்த கருத்துக்கள் மனசுல படும் இல்லையோ. பானை பார்த்து கொண்டாடுறது, பெருமானே உன்னோட இந்த ஜகத் அத்தனையும் ஓத்தம் புரோத்தமாக பின்னப்பட்டிருக்கின்றனான்னு சொல்லித்து யானை. அப்படின்னா பொருள் என்ன? இந்த வெள்ளை வேட்டி கட்டிக்கிற இல்லையோ, அது புடவையா இருக்கட்டும் வேட்டியா இருக்கட்டும், இது நெய்யற இடத்துக்கு நீங்கள்லாம் போய் பார்த்துருக்கலாம். அதெல்லாம் நிறைய இருக்கிற இடத்துல தானே நாம இருக்கிறோம். அந்த நெய்யும் போது பார்த்த காஞ்சிபுரம் பக்கம் போறேன்னு வச்சுங்கோ, தறி நிறையா போட்டு வச்சிருப்பா. அப்போ தறி நெசவாளி முன்னாடி உட்காண்டு ஒரு பெரிய கட்டையில யந்தனம் இருக்கும். அந்த கட்டையை ஒரு பக்கத்துல டடக் டடக்னு இப்படி தட்டிகிட்டே இருப்பார். அவர் இன்னொரு பக்கம் தட்ட குறுக்க இப்படி ஒன்று ஓடி ஓடி போயிட்டுட்டே வரும். இந்த ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு ஓத்தம்னு பேர், இன்னொரு பக்கத்துக்கு புரோத்தம்னு பேர். உண்டை பாவுன்னு தமிழ்ல 2 சொல்லுகிறோம் இல்லையோ. இந்த உண்டையும் பாவும் ஒண்ணுக்கொண்ணு குறுக்க நெடுக்க கொடுக்கத்தான் இந்த வேட்டி நெய்யப்படுறது, புடவை நெய்யப்படுறது. அதே போல பெருமானுடைய திருமேனியிலே உண்டையும் பாவும் நெய்தாப்புல இந்த ஜகத் அத்தனையும் நெய்யப்பட்டிருக்குமாம். இதே விஷயத்தை தான் கண்ணன் தெரிவித்தான். மை சர்வமிதம் புரோதம் சூத்திரே மணிகணாயிவ. அர்ஜுனா, இந்த ஜகத்